வணக்கம். 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 5 உரைநடை உலகம் பார்க்கலாம் வாங்க. கொங்கு நாட்டு வணிகம். இந்த லெசனில் சேரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேரர்களுடைய வணிகம் எப்படி இருந்துச்சு, அவங்க யூஸ் பண்ண கொடிகள், சேர அரசர்கள் மற்றும் அந்த பகுதி பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நுழைமண் பாருங்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. அதற்கு பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர். காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணுங்கருத்துமாய் இருந்தனர். ஸோ அந்த காலத்துலேயே மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடல் கடந்துலாம் போயிருக்காங்க, வாணிகம் செஞ்சுருக்குறாங்க. ஸோ பழந்தமிழர்கள் எல்லாம் உழைச்சி முன்னேறி இருக்காங்க வாழ்க்கையில். நெக்ஸ்ட்டு பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து அறிவோம். ஸோ பழங்காலத்துலலாம் எப்படி இருந்தது வணிகம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அந்த லெசனில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழ்நாட்டை சேர, சோழ, பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. ஸோ இலக்கியங்களில் முக்கியமாக தொல்காப்பியத்துலலாம் என்ன சொல்கிறாங்க, சேரர், சோழ, பாண்டிய மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை, அவங்க எந்த காலம்னு சொல்ல முடியலன்றாங்க. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. இந்த நூல்கள் எல்லாத்துலேயுமே கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னாலாம் இந்த சேரர், சோழ, பாண்டியர்களை பற்றின செய்திகள் இடம்பெற்றிருக்கு. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே ஆண்டவர்கள் என்பதை அறியலாம். ஸோ இவங்க பல காலங்களுக்கு முன்னாடியே ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இல்லையா. மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்றும் கூறுபவர். இப்போது சேரர்கள் தான் எல்லாத்தை விட பழமையானவர்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. சேர, சோழ, பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவார். இப்போது ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறோம், சேர, அப்புறம் தான் சோழ, பாண்டியர்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் வச்சு தான் சேரரை சொல்கிறதுனால கூட நமக்கு தெரிய வருதுன்றாங்க. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. இப்போ சேர நாடு என்ன, குடநாடு. இவர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது. ஸோ சேர நாடுன்றது குடநாடு, சேரருடைய தலைநகரம் வஞ்சி. இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபு கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் தான் இருந்திருக்கு. ஸோ இவங்களுடைய வஞ்சி அப்படின்ற நகரம் எங்கே இருக்குது, அரபிக்கடல் கலக்கிற பேரிய ஆற்றங்கரையில் இருந்திருக்கு. இதனை என்னன்னு சொல்லுவாங்க, கருவூர்னு சொல்லுவாங்க. வஞ்சியை எப்படி அழைக்கலாம், கருவூர். சேரருடைய கொடி பாருங்கள், விற்கொடி ஆகும். வில்லு தான் சேரர்களுடைய கொடி. பனம்பூ இவர்களுக்குரிய பூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சேரர்களுடைய பூ என்ன பூ, பனம்பூ. சேர நாட்டின் எல்லைகள் பற்றி பார்க்கலாம். பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர். ஓகேவா, அதோடைய எல்லை கேரள பகுதிகளும் இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா, சேலம், கோவை மாவட்டத்தில் இணைச்சது தான் இந்த சேர நாடு. சேலம், கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. ஸோ கொங்கு நாடுன்னு எதை சொல்கிறாங்களாம், சேலம், கோவை பகுதியை தான் கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர். இந்த பகுதியை ஆண்டவர்களும் சேரர்களுடைய உறவினர்கள் தான். இப்போ கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலம்னா என்னன்னு படித்தோம், கொங்கு மண்டலன்றது சேலம், கோவை பகுதி. இந்த பகுதியை பற்றி தான் படிக்க போகிறோம். அதுதான் கொங்கு மண்டலம் சேர்ந்தது. கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூல் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறுகிறது. இப்போது கொங்கு மண்டலத்துக்கு எல்லையாக 4 எல்லைகளையும் சொல்லியிருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மேக கவிஞர். ஓகேவா, எந்த நூல்னு பார்க்குறீங்க, கொங்கு மண்டல சதகம்ன்ற நூலில் சொல்லியிருக்கிறாரு. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர். நெக்ஸ்ட்டு பழங்கால வணிகம் பாருங்கள். இப்போ அவர்களுடைய சேரர்களுடைய வணிகம் எப்படி இருக்குது,
உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உழவு தொழில் இருந்திருக்கு, கை தொழிலும் இருக்குது, வணிகமும் செஞ்சுருக்காங்க. உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நல்ல வணிகம் செஞ்சுருக்காங்க. கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்பிச்சிருக்கு. கடல் வணிகத்திலையும் இவங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்திருந்தது. சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையும் வச்சுருக்காங்க. ஸோ கடல் கடந்து இவங்க வாணிகம் மட்டும் செய்யலை, இவங்க கப்பல் படையே வச்சுருக்குறாங்க. முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது. அப்போ சேரர்களுடைய துறைமுகம்னு கேட்டால் என்னது? முசிறி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ முசிறியிலேருந்து தான் மிளகு, முத்து, யானை தந்தம், பட்டு, மணிலாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. பொன் மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதியும் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இவங்க ஏற்றுமதி செஞ்ச பொருட்களும் கொடுத்துருக்காங்க, அடுத்து இறக்குமதி என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது. ஸோ சேர நாட்டில் உள்நாட்டு வணிகம் சிறப்பாக இருந்திருக்கு. மக்கள் தத்தம் பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர். அதாவது பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்க பொருட்களை கொடுத்து தேவையான பொருட்களை வாங்கிப்பாங்க. நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. ஸோ உப்பும் நெல்லும் சமமாக எண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அந்த ரேட்டு மதிப்பு சமம் உப்புக்கும் நெல்லுக்கும். கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம், இப்போ நீலகிரி கொடுத்துருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம்தான் நீலகிரி. அப்போ இந்த 2 மலையும் சந்திக்கிற இடம் எதுன்னு கேட்பாங்க, நீலகிரி. இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதிகளானது. இந்த மாவட்டம் ஃபுல்லாகவே மழை தான் இருக்கும். காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் என்னென்ன தோட்டப்பயிர் இருக்குன்னு பாருங்கள். காஃபி, தேயிலை, நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ் ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுது. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மர எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் உள்ளன. இப்போ கோயம்புத்தூர் பாருங்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. ஸோ கோயம்புத்தூரில் என்னென்ன பயிரிடப்படுதுன்னு கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருள்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் இந்த மாவட்டத்தில் நிறையா இருக்குது. இதுதான் கோயம்புத்தூரில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது திண்டுக்கல். திண்டுக்கல் மாவட்டத்தில் நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன. இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மலர் உற்பத்தியில் முதல் மாவட்டம் எதுன்னு கேட்கலாம். ஸோ திண்டுக்கல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லி திண்டுக்கலை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது. இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை. இங்கே இருக்க எந்த புடவைன்னு புகழ்பெற்றது? சின்னாலப்பட்டி சுங்குடி புடவைகள். இதெல்லாம் திண்டுக்கலுடைய சிறப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. தமிழகத்திலேயே ஈரோட்டில்தான் மஞ்சள் சந்தை நடைபெறுகின்றது. ஸோ மஞ்சள் சந்தைன்னு கேட்டால் ஈரோடு தான். துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழில்கள்லாம் இந்த மாவட்டத்தில் நடைபெற்றுட்டு வருது. நெக்ஸ்ட்டு திருப்பூர் பார்க்கலாமா? திருப்பூர் மாவட்டம் பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருது. ஸோ ஆயத்த ஆடைகளுக்கு திருப்பூர் ஃபேமஸாக இருக்குது. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எங்கே இருக்குது? திருப்பூரில் தான் இருக்குது. இம்மாவட்டத்தில் நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை பயிரிடப்படுகின்றன. தேசிய அளவில் காளைகளுக்கு புகழ்பெற்ற காங்கேயம் இம்மாவட்டத்தில் உள்ளது.
ஸோ காங்கேயம் வந்து இந்த மாவட்டத்தில் புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் பார்க்கலாம். பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி இம்மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காபி, பாக்கு, ஏலம் போன்றவையும் இங்கே பயிரிடப்படுது. ஸோ நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியும் இருக்குது, இந்த தானிய வகைகளும் இருக்குது, மலைகளில் விளைகிற இந்த மாவட்டத்தில் விளைய வைக்கிறாங்க. கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலையும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடம். ஸோ முட்டை உற்பத்திக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல். ஓகேங்களா. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகிறது. அது மாதிரி போக்குவரத்தும் அதிகமாக வந்து இந்த மாவட்டத்தில் இயங்குது. சேலம் பார்க்கலாமா. மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம். இம்மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காபி, பாக்கு ஆகியன பயிரிடப்படுகிறது. இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ சேலத்தில் இவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, மாங்கனி நகரம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஜவ்வரிசி இந்தியா லெவலில் இங்கே தான் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கு பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் சேலத்தில் நடைபெறுது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. அப்போ ஏற்காடு எந்த மாவட்டத்தில் இருக்குது? சேலம். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது கரூர். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு. ஸோ கரூருக்கு என்ன பெயர் இருக்குது? வஞ்சி மாநகரம். நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு, முருங்கை போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன. சிமெண்ட், சர்க்கரை, காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குது. ஸோ கைத்தறி நெசவுக்கு மிகவும் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமெண்ட்டு, சர்க்கரை, காகிதம் இந்த தொழிற்சாலையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முருங்கைக்காய் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் தான் விளங்குது. அப்போ பேருந்து கட்டுமானத்துக்கு சிகரமாக விளங்குறது கரூர். நெக்ஸ்ட் பாருங்கள், தெரிந்து தெளிவும். ஊர்களும் சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். இப்போது கற்பவை கற்றபின் பாருங்கள், உங்கள் மாவட்டம் பற்றிய செய்திகளை திரட்டி நீங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. பல்வகை தொழில்கள் என்னும் தலைப்பில் படத்தொகுப்பை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மதிப்பீடு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். வீட்டு உபயோக பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். கோடிட்ட இடம் பாருங்கள், மாங்கனி நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாலப்பட்டி திண்டுக்கல். நெக்ஸ்ட்டு சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது. பொறுத்துக. கிழக்கு மதிர்கரை, மேற்கே வெள்ளிமலை, வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை. நெக்ஸ்ட்டு குருவினா பாருங்கள், மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக. இப்போ ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்தசாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இவர்கள் பல நெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம். செகண்ட் கொஸ்டின், கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? காவிரி, பவானி, நொய்யல், ஆன்பொருணை, அமராவதின்னு சொல்லுவாங்க இதை. அடுத்தது கொஸ்டின், தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏன்? தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் திண்டுக்கல். மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதால் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று திண்டுக்கல் நகரம் போற்றப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போது பார்க்க போகிறது சிறுவினா பார்க்குறோம். கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், கரூர் நகரத்திற்கு வஞ்சிமா நகரம் என்ற பெயரும் உண்டு. கிரேக்க அறிஞர் தாலமி
கரூரை தமிழகத்தின் முதன்மை உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன. கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கைத்தறி, நெசவு ஆடைகளுக்கு புகழ் பெற்றது கரூர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தோல் பதனிடுதல், சாயம் ஏற்றுதல், சிற்ப வேலைகள் போன்ற தொழில்கள் நடைபெறுகின்றன. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெடுவினா கொங்கு நாட்டினுடைய உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்குகின்றனர். கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்றிருந்தது. நெக்ஸ்ட் உள்நாட்டு வணிகம். சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்று இருந்தது. மக்கள் தத்தம் பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர். நெல்லின் விலையை கணக்கிடுவது அடிப்படையாக இருந்தது என்பர். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையாக இருந்தது என்பதை அகநானூற்றோடைய பாடலில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. வெளிநாட்டு வணிகம் பாருங்கள். முசிறி சேரர்களோட துறைமுகங்களில் ஒன்று. இங்கிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன் மணிமிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடுகள் அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. இப்போ சிந்தனை வினா பாருங்கள். நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து வேறு எவையெல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து கலைகள் பலவும் அறிவியல் கோட்பாடுகளும் பண்டைய தமிழ் அறிஞர்களின் சிந்தனைகளை மீட்டு கொணர்வதும் பொதுமை பண்பும் புத்தாக்க சிந்தனைகளும் பழைய நாகரிகங்களை வெளிக்கொணரும் அகழ்வாய்வுகளும் பழந்தமிழ் இலக்கியங்களும் உதவும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, இந்த கொங்கு நாட்டு சிறப்புகளை பற்றி, அதுவும் முக்கியமாக அந்த சேரர்களுடைய வணிக முறைகள், இன்றைய பகுதிகள், கொங்கு நாடுகளுடைய இன்றைய பகுதிகள், அந்த மாவட்டங்கள்லாம் என்னென்ன தொழில் செய்கிறாங்க, என்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம வந்து சேரர்களை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாய்.